ஸ்பெஷல் டெட் எக்ஸாமுக்கான முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவிஎஸ் ஓல்டு இயர் கொஸ்டின் பேப்பர் மாடல் தான் வச்சு பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட்டில் மறக்காமல் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பூமியின் மேற்பரப்பு மற்றும் வளிமண்டலத்தில் இருந்து வெளியேறும் வெப்ப கதிர்வீச்சை பசுமை இல்ல வாயுக்கள் தடுக்கின்றன. அப்படி தடுக்கக்கூடிய அந்த கதிர்கள் என்ன எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகசிவப்பு கதிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பூமியில இருந்து வெளியேறும் வெப்பம் அகசிவப்பு கதிர்களாக இருக்குமா. அடுத்தது பசுமையில்ல வாயுக்கள் இந்த வெப்பத்தை தடுத்து நிறுத்துறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நீர்த்த சுண்ணாம்பின் வேதியியல் பெயர் என்ன அப்படின்னா, ஆன்சர் கால்சியம் ஹைட்ராக்சைடு. சுண்ணாம்பு நீருடன் சேரும்போது கால்சியம் ஹைட்ராக்சைடு உருவாகுது. அடுத்தது வன உயிரினம் என்பது என்ன? இயற்கையான வாழ்விடத்தில் வாழக்கூடிய எந்த உயிரினங்களாக இருந்தாலுமே அது வன உயிரினம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ பாருங்கள், இயற்கையான வாழ்விடத்தில் வாழும் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் வன உயிரினங்களாக இருக்குது. அடுத்த கொஸ்டின், புதுப்பிக்கக்கூடிய இயற்கை மூலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் நீர். நீர் சுழற்சி மூலம் மீண்டும் கிடைக்கக்கூடிய இயற்கை வளம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓசோன் அடுக்கு மெலிதலினால் ஏற்படும் தீமை என்ன? அதாவது ஆன்சர் அதிக அளவான புற ஊதா கதிர்கள் புவியின் பரப்பை அடைதல். ஓசோன் அடுக்கு சூரியனின் தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்களில் தடுக்குது. ஓகேவா? அடுத்தது பார்க்கலாம். மிக அதிகமாக உள்ள பசுமை இல்ல வாயு எது? ஆன்சர் கார்பன் டை ஆக்சைடு. வளிமண்டலத்தில் அதிகமாக காணப்படும் பசுமை இல்ல வாயுக்களில் கார்பன் டை ஆக்சைடு ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற உயிரியல் மிகுவளம் எது? ஆன்சர் மன்னார் உயிரியல் மிகுவளம். மன்னார் பகுதி உயிரின பன்மைக்காக சிறப்பு பெற்றதாக சொல்லப்படுது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். புவியில் உள்ள மொத்த நீரில் நன்னீரின் விழுக்காடு எவ்வளவு? ஆன்சர் 3%. பூமியில் உள்ள மொத்த நீரில் சிறிய அளவு மட்டுமே நன்னீராக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தன் உடல் நிறத்தை மாற்றிக்கொள்ளும் உயிரினம் எது? ஆன்சர் பச்சோந்தி. சூழலுக்கு ஏற்ப நிறத்தை மாற்றி பாதுகாப்பு பெறும் தன்மை பச்சோந்திக்கு இருக்கிறது. 10வது கொஸ்டின், மரங்களை மீண்டும் நடாமல் தொடர்ந்து வெட்டுவதால் ஏற்படும் பாதிப்பு என்ன? ஆன்சர் காடுகள் அழிஞ்சு போகிறது. அதை தான் சொல்லியிருக்காங்க. மரங்கள் குறைவதால் வனப்பகுதி எல்லாமே அழிஞ்சு போகுது இல்லையா, அதுதான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 1992ஆம் ஆண்டு சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சி தொடர்பான ஐக்கிய நாடுகள் மாநாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் புவி உச்சி மாநாடு அப்படின்னு சொல்கிறாங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி குறித்து நடந்த மாநாடு தான் இது. தேசிய வன கொள்கையின் முக்கிய கோட்பாடு எது? ஆன்சர் சுற்றுச்சூழல் சமநிலை. வனங்களை பாதுகாப்பதன் முக்கிய நோக்கம் சுற்றுச்சூழல் சமநிலையை காப்பதற்காக தான். அடுத்தது, உலகிலேயே மிகப்பெரிய காற்றாலை பண்ணை இருக்கும் இடம் எது? ஆன்சர் இந்தியா. இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி அதிக அளவில் நடைபெறுகிறது. அடுத்தது, லண்டன் பனிமூட்டத்திற்கு காரணமான அதிகப்படியான ஆக்சைடு எது? ஆன்சர் சல்பர். சல்பர் ஆக்சைடு காற்று மாசுபாட்டை வேம்பு எவ்வகையான பொருளாக பயன்படுகிறது? ஆன்சர் உயிரி பூச்சி கொல்லி. வேம்பு இயற்கையான பூச்சிகளை கட்டுப்படுத்த பயன்படுகிறது. அடுத்த கொஸ்டின், வளிமண்டலத்தின் கீழ் அடுக்கு எது? ஆன்சர் ட்ரோபோஸ்பியர். மனிதர்கள் வாழும் வளிமண்டலத்தின் கீழ் பகுதி ட்ரோட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மனிதர்கள் வாழும் வளிமண்டலத்தின் கீழ் பகுதியை எப்படி சொல்கிறாங்கன்னா ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது, உலக சுற்றுச்சூழல் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 5. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வுக்காக ஜூன் 5 கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின், மரக்கட்டை விவசாய கழிவுகள் மற்றும் விலங்கு சாணங்கள் எரிப்பதால் ஏற்படும் புகையினால் உண்டாகும் விளைவு என்ன? ஆன்சர் சுவாச கோளாறுகள். புகையில் உள்ள மாசுக்கள் சுவாச பிரச்சனைகளை ஏற்படும். அழிவின் விளிம்பில் உள்ள நீலகிரி தார்மான்கள் பாதுகாக்கப்படும் சரணாலயம் எது? ஆன்சர் ஆனைமலை வனவிலங்கு சரணாலயம். அதாவது நீலகிரி தார் போன்ற அரிய உயிரினங்களை பாதுகாக்க வனவிலங்கு சரணாலயங்கள் உதவுகின்றன. 20வது கொஸ்டின், வன உயிரினங்களின் எண்ணிக்கை குறைவதற்கு மனிதர்களால் ஏற்படும் முக்கிய பாதிப்பு எது? ஆன்சர் வாழ்விடம் சிதைதல்.
உயிரினங்கள் வாழும் இயற்கை இடங்கள் அழிக்கப்படும் போது அவற்றின் வாழ்வு பாதிக்கப்படுகிறது. மழை நீரை சேமித்து பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்படுவதற்கான காரணம் என்ன? ஆன்சர் புவிப்பரப்பு மற்றும் நிலத்தடி நீர் மட்டம் குறைதல். நீர் பற்றாக்குறையை குறைக்க மழைநீர் சேகரிப்பு முக்கியமாக இருக்குது. அடுத்த கொஸ்டின், உலக புகழ்பெற்ற தாஜ்மஹாலின் வெளிப்புற அழகை பாதித்த சுற்றுச்சூழல் நிகழ்வு எது? ஆன்சர் அமிலமழை. அமிலமழையில் உள்ள வேதிப்பொருட்கள் கட்டிடக்கற்களை பாதிக்கின்றன. அடுத்த கொஸ்டின், அதிக மின்சார சேமிப்பை வழங்கும் குமிழ் பல்புகளுக்கு மாற்றான விளக்கு எது? ஆன்சர் குழல் விளக்கு. குழல் விளக்கு குறைந்த மின் ஆற்றலை பயன்படுத்தி ஒளி வழங்கும். அடுத்தது, இதயத்தை சுற்றி அமைந்து அதனை பாதுகாக்கும் இரட்டை அடுக்கு படலம் அப்படின்னு எதை சொல்லுவாங்க? ஆன்சர் பெரிகார்டியம். இதயத்தை வெளிப்புற பாதிப்புகளில் இருந்து பாதுகாக்கும் உரைதான் என்னது? பெரிகார்டியம். அடுத்த கொஸ்டின், இயற்கையாக மட்கி அழியும் தன்மை கொண்ட கழிவிற்கு உதாரணம் எது? ஆன்சர் காய்கறி கழிவு. தாவரங்களில் இருந்து கிடைக்கும் கழிவுகள் கரிம கழிவுகளாக இருக்குது. அடுத்தது, நிலநடுக்கம் ஏற்படும் போது செய்யக்கூடாத பாதுகாப்பு நடவடிக்கை எது? ஆன்சர் கூரைக்கு கீழ் பாதுகாப்பு தேடுதல். நிலநடுக்கத்தின் போது விழும் பொருட்களின் ஆபத்து இருப்பதால் சரியான இடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். அடுத்த கொஸ்டின், அதிகமான வெள்ள பாதிப்புகளை சந்திக்கும் இந்திய மாநிலம் எது? ஆன்சர் பீகார். பீகார் மாநிலம் வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்படும் பகுதிகளில் ஒன்றாக இருக்குது. அடுத்த கொஸ்டின், தீங்கு தரும் கழிவுகள் அதிகம் பாதிப்பை ஏற்படுத்தும் சுற்றுச்சூழல் பகுதி எது? ஆன்சர் நிலத்தடி நீர் மாசுபடுதல். நச்சுக்கழிவுகள் நிலத்தடி நீருடன் கலந்து மாசுபாட்டை ஏற்படுத்தும். அடுத்தது, உலக அளவில் அதிகம் காணப்படும் பேரழிவுகளில் ஒன்று எது? ஆன்சர் நிலச்சரிவு. மண் மற்றும் பாறைகள் சரிவதால் நிலச்சரிவு உண்டாகுது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஹர்ஷர் ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வந்த சீன பயணி யார்? ஆன்சர் யுவான் சுவாங். யுவான் சுவாங் ஹர்ஷர் காலத்தில் இந்தியாவிற்கு பல தகவல்களை பதிவு செய்துள்ளார். அடுத்தது, பூக்கும் தாவரங்களில் மட்டும் காணப்படும் சிறப்பு இனப்பெருக்க நிகழ்வு எது? ஆன்சர் விதைகளை உருவாக்கும் எல்லா பூக்களும். அதாவது பூக்கும் தாவரங்களில் இரட்டை கருவுறுதல் நடைபெறும். அடுத்தது, தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் மற்றும் ஆரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? அதாவது அடர் நீளம் 24 ஆரங்கள் கொண்டதாக இருக்குது. அசோக சக்கரம் அடர் நீல நிறத்தில் 24 ஆரங்களுடன் காணப்படுது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வில் மற்றும் அம்பு சின்னம் எந்த தமிழக அரச வம்சத்தை சார்ந்தது? அதாவது சேரர்கள். வில் மற்றும் அம்பு சேரர்களின் அரச சின்னமாக இருந்திருக்குது. அடுத்த கொஸ்டின், சைக்கிள் ஓட்டும் போது ஏற்படும் இயக்கங்களின் வகைகள் யாவை? ஆன்சர் நேர்கோட்டு மற்றும் வட்ட இயக்கமாக இருக்குது. சைக்கிளின் நகர்வில் நேர்கோட்டு இயக்கமும் சக்கர சுழற்சியில் வட்ட இயக்கமும் காணப்படுது. அடுத்த கொஸ்டின், 35வது கொஸ்டின் பார்க்கலாம். சாலையில் குறுக்கு கடக்கும் பாதை இல்லாத இடத்தில் சாலை கடக்கும் போது கவனிக்க வேண்டியது என்ன? முதலில் வலப்பக்கம் பார்த்து பின் இடப்பக்கம் பார்த்து சாலையை கடந்து செல்ல வேண்டும். வாகன இயக்கத்தை கவனித்து பாதுகாப்பாக சாலையை கடந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, கிராம பஞ்சாயத்தில் நிரந்தர பணியாளராக இருப்பவர் யார்? ஆன்சர் பஞ்சாயத்தின் செயலர். பஞ்சாயத்து நிர்வாக பணிகளை செயலர் மேற்கொள்கிறாங்க. அடுத்தது, காற்றை சுத்திகரிக்கும் திறன் கொண்ட தாவரமாக குறிப்பிடப்படுவது எது? ஆன்சர் மூங்கில். மூங்கில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு உதவும் தாவரமாக இருக்குது. அடுத்த கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின், முதலுதவி பெட்டியில் இருக்கக்கூடாத பொருள் எது? ஆன்சர் ஊசி மூலம் மருந்து உட்செலுத்தும் கண்ணாடி குழல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாதாரண முதலுதவி பெட்டியில் இது தேவையான பொருள் அல்ல. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் தலைப்பு பக்கத்தில் ஒரு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹைப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பை கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.